ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ஒரு விஜய் சேதுபதியோட எபிசோட் போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க. ஆனால் விஜய் பார்வதியோட ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி இந்த விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் சூப்பராக போச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மொக்கையாக தான் போச்சு. ஏன்னா இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும்போது பக்கெட்டி மேட்டத்தை வந்து இங்கே பேசுகிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. குறிப்பாக அரோராவுக்கு இன்றைக்கி ஒரு பேட் டே அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2-3 இடத்துல அடி வாங்கினாங்க. ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா இந்த பக்கெட் மேட்ரு வந்து நம்ம விக்ரம் எடுத்து வச்சார் சொல்லியிருந்தாங்களே, அதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கும். கையை உள்ள விட்டா பார்க்க முடியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அதை சொன்னது யாரோ அப்படிமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை சொன்னது அரோராக்கு ஆக்சுவலாக குறும்படம் போட்டிருக்கணும். ஏன்னா அவங்க அதை வந்துட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா போட்டிருப்பாங்க. பட் இப்பயும் வந்துட்டு சத்தியமாக எனக்கு நேற்று தான் தெரியும்னாங்க. அது எப்படி அவர் ஆரம்பித்தார்னா சூப்பராக இருந்துச்சு. வேணா நீங்கள் ஏன் அதை யோசிக்கிறீங்க? வேணா விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அதை ஏன் நீங்கள் யோசிக்கிறீங்க? நீங்கள் கூட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போடுற கமெண்ட் அதுக்கே நீங்கள் யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க. என்ன அரோரா அப்படின்னு ஒன்று சார் அப்படின்னாங்க. அப்புறம் எந்திரிங்க அரோரா அப்படின்னு ஒன்று எந்திரிச்சாங்க. படபடன்னு ஆகிடுச்சு அவங்களுக்கு. சொல்லுங்கம்மா சார், சத்தியமாக எனக்கு தெரியாது சார், உங்கள் சத்தியத்தில் யாரும் கேட்கலாம் சொல்லுங்கள் சார், நேற்று தான் எனக்கு தெரியுமா. ஆட்டோட்டோட்டோட்டோ அம்மா 1வது வாரத்தில் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குது, இது ஞாபகத்தில் உங்களுக்கு என்னென்னா ஆட்டம் அப்படின்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்கிறார், ஆமாம்மா நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுமா, ஏன்னா வாரம் முழுசு 40 பக்கத்துக்கு பேசியிருக்கீங்களே, அதில் உங்களுக்கு 30 பக்கம் கமிருதினை கன்சல்ட் பண்ணுறதுலேயே போயிருக்கோன்ட்டாங்க. சிரித்தவங்க அப்படியே சிரிப்பு அப்படியே அமுங்குது. எப்படி இருக்கும் இந்த பக்கம்? உடனே ஜூம் பண்ணுறாங்க. யார்? விஜய் பார்வதியும் கமருதீன் மூஞ்சில் சுருங்கி போச்சு. புரிஞ்சுக்கணும் கமருதீன், புரியுதுங்களா? வெளியில் மக்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். கமருதீன் மூஞ்சி அப்படியே வெந்து போய் கிடக்குது. அப்படியே ஒரு லுக்கு விட்டாங்க விஜய் பார்வதி. ஏய் யார்கிட்ட வச்சுட்ருக்க ஏய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் அந்த விஷயங்கள் அப்பா பயங்கரமாக காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க, மாறின்னு. ஆனால் பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஜோக்ஸ் அப்பார்ட். பட் இந்த அரோரா வந்து கேம் சேஞ்ச் பண்ணும். ஏன்னா பாயிண்ட்டாக சூப்பராக ஒரு பேசக்கூடிய ஒரு ஆள் அரோரா. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சு சொல்கிற ஒரு ஆள். ஆனால் இவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, விஜய் பார்வதி அட்டாக் பண்ண, விஜய் பார்வதி புட் டவுன் பண்ண, விஜய் பார்வதி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆனால் இவங்க சொல்கிற விஷயங்களெல்லாம் விஜய் பார்வதி என்ன வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறா, விஜய் பார்வதி என்ன புட் டவுன் பண்ணுறான், விஜய் பார்வதி என்ன அசிங்கப்படுத்துகிறா, இது என்னடா இது பண்ணுறதெல்லாம் நீங்கள், ஆனால் பழி மட்டும் அந்த பொண்ணு மேலே. சூப்பர்மா அந்த மாதிரி பண்ணி தான் இன்றைக்கி வியானாக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சம்மாடி கொடுத்தாரு. ஏன்னா இவங்க பண்ண தப்புக்கு அதுலேயே வந்து விஜய் பார்வதி பலியாடா ஆக்கணும்னு நினச்சாங்க. செம்மையாக ஒரு நோஸ் கட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லை சார் நேற்று இந்த மாதிரி தப்பாக போயிடுமே அதுக்காக நான் சொன்னேன் சார், அவ்வளோதான் சொல்லிட்டிங்களா உட்காருங்கன்ட்டு. ஆனால் நடந்த அவமானம் மேடையில் வச்சு இப்படியா சார் அவமானப்படுத்துற மாதிரி மூஞ்ச வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கூட கமருதீன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் கமருதீனோட மூஞ்சை பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஐயோ காலை வாரம் நம்ம நிறைய பேசியிருக்குமே, அந்த 40 பக்கத்தில் இந்த பேசின விஷயங்கள்லாம் வந்திருக்குமோ. ஏன்னா கமருதீன் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பேசவே இல்லை. நோட் பண்ணிக்கோங்க, அவர் பேசுறதே இன்னையிலேருந்து இன்றைக்கி மட்டும்தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தார். அதை தான் அவர் 40 பக்கம் கலாய்க்கிறார். எப்படி இருந்திருக்கும்? சரி, இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.